ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் பிரணீத் மம்மி. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆட்டிசம் குழந்தையுடைய பிஹேவியர்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, எப்படி அவங்களுடைய மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறது, வீட்டில் எப்படி என்கேஜ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. ஒரு குழந்தையுடைய மெமரி பவர், ஆட்டிசம் குழந்தையுடைய மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு டாய் நம்ம வாங்கி கொடுக்கணும். அந்த டாயை எப்படி விளையாடணும் அப்படின்னு அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்கணும். அதே மாதிரி அந்த குழந்தைய விளையாட வைக்கணும். இது மூலியமாக தான் ஆட்டிசம் குழந்தையுடைய மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ண முடியும். நான் லைனாக வீடியோஸ் போட்டிருக்கேன். இது 5th வீடியோ. சிவியர் ஆட்டிசம், மைல்டு ஆட்டிசம், மாடரேட் ஆட்டிசம்க்கு என்ன மாதிரி பேசிக் டாய்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், அதை எப்படி அந்த குழந்தைக்கு விளையாட சொல்லி கொடுக்கணும், அதில் என்ன யூசஸ் அப்படின்னு தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம். ஸோ அதில் முக்கியமானது இந்த பால் ப்ளே. குழந்தையுடைய பிஹேவியர்ஸ் குறைச்சி செல்ஃப் டாக்கு, செல்ஃப் லாஃபு, இந்த லாஸ்ட்டுக்கும் அந்த லாஸ்ட்டுக்கும் ஓடுறது, பொருட்களை எல்லாம் தூக்கி வீசி எறிகிறது, ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிறது, ஈவன் ஏடிஹெச்டி கிட்ஸுக்கு கூட இந்த பால் ப்ளேவை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். முக்கியமாக ஆட்டிசத்துக்கு பால் ப்ளேவை கண்டிப்பாக இன்ட்ரடியூஸ் பண்ணணும். பேஸ்கெட் பால் கண்டிப்பாக ஒரு நெட்டு வாங்கி நீங்கள் கட்டி விட்டு அந்த நெட்டில் அந்த குழந்தையுடைய பாலை போட சொல்லி அந்த குழந்தைக்கு பழக்கப்படுத்தணும். பேஸ்கெட் பால் குழந்தையுடைய கான்சன்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணவும், மெமரி பவரை இம்ப்ரூவ் பண்ணவும் ரொம்ப உதவுங்க. நார்மல் சைல்டுக்கு மட்டும் இல்லை, ஆட்டிசம் குழந்தைக்கு பேஸ்கெட் பால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. என்னுடைய தெரப்பி சென்டரில் எப்பயும் பேஸ்கெட் பால் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பேஸ்கெட் பால் நெட்டு வாங்கி கட்டி விட்ருக்கேன். அதில் பிரணீத்தை போட வச்சு டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணி விளையாட வைப்பேங்க. ஸோ மறக்காமல் உங்கள் குழந்தைக்கு பேஸ்கெட் பால் சொல்லி கொடுங்க. பால் ப்ளே நீங்கள் தூக்கி போட்டால் உங்கள் குழந்தை பிடிக்கணும், உங்கள் குழந்தை உங்ககிட்ட தூக்கி போடணும். ஸோ இதெல்லாம் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் சொல்லி கொடுக்கணும். நீங்களும் உங்கள் குழந்தையும் ஆளுக்கு ஒரு பக்கம் நின்றுட்டு நீங்கள் உங்கள் குழந்தைக்கு தூக்கி போடுங்க, உங்கள் குழந்தை கேட்ச் பிடிக்கும். உங்கள் குழந்தை உங்ககிட்ட தூக்கி போடட்டும், நீங்கள் கேட்ச் பிடிங்க. இதெல்லாம் ஒரே நாளில் நடக்காது, ஸ்லோ பை ஸ்லோவாக தான் நடக்கும். பால் ப்ளேயில் வாலிபால் கற்றுக் கொடுக்கலாம், ஃபுட்பால் கற்றுக் கொடுக்கலாம். உங்களால் என்னென்ன பால் ப்ளே அந்த குழந்தைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண முடியுமோ காலால் உதைக்க கற்றுக் கொடுக்கலாம். ஆட்டிசம் குழந்தைக்கு பாலை காலால் உதைக்க தெரியாது. சிவியர் ஆட்டிசம்க்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணோம்னா தான் காலில் பாலை உதைச்சி பழகுவாங்க. ஒரு நெட்டுக்குள்ளே போட தெரியாது, நம்ம தூக்கி வீசி போட்டால் அந்த பாலை கேட்ச் பிடிக்க தெரியாது, அடித்து ரிஃப்ளெக்ட் ஆகி வர பாலை பிடிக்க தெரியாது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் குழந்தைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த குழந்தை தன்னைத்தானே பால் ப்ளேயில் என்கேஜ் பண்ணிக்கும். அரை மணி நேரம் பால் ப்ளே விளையாடுது, 1 மணி நேரம் பால் ப்ளே விளையாடுது அப்படின்னா அந்த குழந்தையுடைய மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும், அந்த குழந்தையுடைய பிஹேவியர்ஸ் குறையும். வீட்டில் நீங்கள் ரொம்ப ஈஸியாக அந்த குழந்தைய என்கேஜ் பண்ண முடியும். அவன் பால் ப்ளே பண்ணிகிட்ருக்கான்னா நீங்கள் அந்த டைமில் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கலாம். அவன் நல்லா பாலை லைனப் பண்ணி வைக்காமல் பாலை அடித்து தூக்கி போட்டு மீனிங்ஃபுல்லாக விளையாடணும். அப்படி கற்றுக் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ பார்த்ததுக்கு.